அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் தொகை அப்படிங்கிறது 10,83,508 பேர். இந்த மக்களுக்கான ஒரு தண்ணீர் தேவை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சோர்ஸ் அப்படிங்கிறது மேட்டூர் டேம் நம்பி தான் இருக்குது. அப்படி இருக்குது மேட்டூர் டேம்லேருந்து வரக்கூடிய தண்ணியை சுத்திகரித்து மக்களுக்கு கொடுக்கக்கூடியது மாநகராட்சியோட கடமை. அப்படிப்பட்ட மாநகராட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய அணை அப்படிங்கிறது தமிழக அரசாங்கம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. அப்படி என்ன ஒரு அணைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சூயஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு தனியார் கார்ப்பரேட் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேட்டு வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கான தண்ணீரை வந்து அவங்க சுத்திகரித்து கொடுப்பாங்க. இதுக்கான ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஒரு 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல இந்த சூயஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அந்த சூயஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1999 2000 காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொலிவியாவுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். பொலிவியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோச்சாம்பா அந்த இடத்தோட பேர். அந்த கோச்சாம்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா இதே சூயஸ் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெக்டர் அப்படிங்கிற ஒரு வேற ஒரு பேரில் வந்து அங்கே இயங்குது. அந்த நிறுவனம் வந்து அங்கே இயங்கும் போது என்ன பார்த்தீங்கன்னா, இவங்க அங்கே மட்டும் இல்லை உலகத்தோட பல்வேறு நாடுகளுக்கு போயிருக்கிறாங்களான்னு சொல்லி எங்கள் அண்ணன் சாட்டை துறைமுருகன் என்ன சொல்கிறாரு. அப்படிப்பட்ட இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும் பொழுது மக்களுக்கு வந்து குடிக்கக்கூடிய குடிநீருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 மடங்கு வரி போட்டிருக்கிறாங்க. 200 மடங்கு வரி போட்டு அவங்க வந்து மக்கள்கிட்ட வந்து வரி வாங்கியிருக்கிறாங்க. அது என்னப்பா வரி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாம் இவங்க இத்தனை கோடி போட்டு டெண்டர் எடுக்கிறாங்க அப்படின்னா இவங்களுடைய செயல்முறை அப்படிங்கிறது அப்படி தான் இருக்கும். அப்போ அவங்க என்ன திரும்ப பண்ணியிருக்கிறாங்க, எங்களை கேட்காம யாரும் போர் போடக்கூடாது, எங்களை கேட்காம யாரும் கிணறு நோண்டக்கூடாது, ஒரு வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் இவ்வளோனா இவ்வளோ தான் நீங்கள் தண்ணி புழங்கணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் போட்டு ரொம்பவே கொண்டு போயிருக்கிறாங்க அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை. அதே மாதிரி நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல தமிழகத்துக்கு கொண்டு வந்தது யாருன்னு சொல்லி கேட்டோம்னா அம்மையார் ஜெயலலிதா 2015 கோயம்புத்தூரில் உள்ளாடி கொண்டு வந்தாங்க. அப்போ திமுக ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த திட்டம் வந்து அப்படியே கிடப்பில் இருந்துச்சு, முழுமையாக அவங்க வரல. அதுக்கப்புறமேட்டு 2018 வந்து பார்த்திங்கன்னா 2018 ஆண்டு காலகட்டத்தில் அப்போதைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி ஐயா என்ன பண்ணுறாரு, அவர் வந்து அப்ரூவல் கொடுக்குறாரு. அவங்க வந்து கோயம்புத்தூரில் கால் பதிச்சு அவங்களுடைய நிறுவனத்தை கொண்டு போகிறாங்க. அதாவது தண்ணியை சுத்திகரித்து இவங்க தான் கொடுப்பாங்க, மீட்டர் அளவுகளில் கொடுப்பாங்க. ஒரு வீடு இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்னா இவ்வளோ தான் தண்ணி புழங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. ஒரு காலகட்டங்கள் போன வாட்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி முடிஞ்சிச்சு. திமுக ஆட்சி முடிஞ்சு தாவேக ஆட்சி வந்திருக்குது. இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகள் மாறும் பொழுது அவங்களுடைய கான்ட்ராக்டுகளும் மாறும், அவங்களுடைய ஆதரவாளர்களும் மாறுவாங்க, அவங்களுடைய நடவடிக்கைகள் முதற்கொண்டு எல்லாமே மாறும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு கட்சியில் இருக்கிறேன், நான் ஒரு கட்சியை சார்ந்த ஒரு நபர் அப்படின்னா நான் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து ஒரு பாலம் கட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னா ஓகே முடிஞ்சிருச்சு. அடுத்த கான்ட்ராக்ட் யார் கொடுப்பாங்க, எனக்கு கொடுக்க மாட்டாங்க. டெண்டரே விட்டாலுமே கூட சரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வேட்டையாளுங்களுக்கு தான் போடுவாங்க. இது வந்து எல்லா கட்சியிலும் எல்லாமே நடக்கிறது தான். அப்படி இருக்கும்போது இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கான்ட்ராக்ட், டிஎம்கே தொடர்புடைய நபர்களுடைய கான்ட்ராக்ட், அவங்க நிறுவனத்தோடு இருந்த கணக்கு வழக்கு எல்லாத்தையுமே முடிச்சு அனுப்பிவிட்டாரு. இப்போ புதுசாக இருக்கக்கூடிய கான்ட்ராக்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தனக்கு வேண்டிய நபர்கள் அப்படின்னு சொல்லி எல்லா கட்சியாரங்களும் போடுற மாதிரி போட்டிருக்கிறாங்கன்னு வைங்க. இப்போ அப்படி பார்க்கும் பொழுது மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, இதுக்கு முன்னாடி குடிநீர் வழங்கல இருந்த சூயஸ் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மட்டும் இருந்துச்சா, இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, சேலத்துக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அறிமுகப்படுத்துகிறாங்க. கொண்டு வந்துட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் கையெழுத்தாகி விட்டது. கூடிய விரைவில் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பணிகளை ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஆரம்பிக்கிறோன்னா மக்களுக்கு என்ன தொந்தரவுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சூயஸ் அப்படிங்கக்கூடிய நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அவங்க பேர் உலகம் பூரா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜான பேர். அவங்க வெவ்வேறு பேரில் போய் இது பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே எங்கள் அண்ணன் சாட்டை துறைமுருகன் சொன்னதை வச்சு தான் நான் சொல்கிறேன், ஓகேங்களா. இந்த மாதிரி அவங்களுடைய பேர் எல்லாமே பயங்கரமாக டேமேஜ் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நபர் பேரை மாற்றிக்கிட்டு இப்போ தமிழ் சினிமாவில் வந்து மறு வச்சா வில்லன் மாறிடுவார், நான் மாறு வேஷத்தில் வந்திருக்கிறேன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இவங்க மாறு வேஷத்தில் வந்திருக்கிறாங்க. இந்த நிறுவனம் என்ன பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் நாள் போயிடுச்சு அப்படின்னா இப்படிலாம் ஒரு வேளை நடக்கலாம். சேலம் மாவட்டத்தில் மக்கள் குடிநீர் புழங்குறீங்களா, இவ்வளவு சதுரடி இருக்கக்கூடிய வீட்டுக்கு இவ்வளவு தான் தண்ணி புழங்கணும் அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் வரலாம். எல்லா வீட்டில் இருக்கக்கூடிய மீட்டர் தண்ணிக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி நீங்கள் இப்போ எப்படி நம்ம வந்து கரண்ட் பில்லுக்கு எப்படி இவ்வளோ கரண்ட் ஓடுனுச்சுன்னா இவ்வளோ கரண்ட் பில்லு கட்டுறோமோ, அதே மாதிரி குடிநீரும் வந்து இவ்வளோ குடிநீர் புழங்குறோன்னு சொல்லிட்டு இவ்வளோ குடிநீர் கட்டணும். இப்போ வாய்க்காலில் தண்ணி போகுது அப்படின்னா வாய்க்காலில் போகக்கூடிய தண்ணி வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தை கொஞ்சம் அப்படியே திரி போட்டுக்குவாங்க, வெட்டிக்குவாங்க. அதே மாதிரி வாய்க்கால் போதுன்னா அங்கெல்லாம் போய் துணி துவைப்பாங்க, மாடு கழுவுவாங்க, ஆடு கழுவுவாங்க, வண்டி கழுவுவாங்க. ஒரு காலகட்டங்கள் சில ஆண்டுகள் போயிடுச்சு அப்படின்னா சூயஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிட்டோம் அப்படின்னா அதை சுற்றிலும் வந்து என்ன பண்ணுவாங்க, நீர்வழி பாதையில் கடுமையான ஒரு இது போடுவான் பாதுகாப்பு. யாரும் போய் விலை கழுவ முடியாது, விலைக்காரங்க கழுவ மாட்டாங்க, நீங்கள் ஒரு துணி துவைக்க முடியாது, ஒரு ஆடு மாடு கழுவ முடியாது, ஒரு வண்டி கழுவ முடியாது, எதையுமே பண்ண முடியாது. அது வந்து ஒரு சின்ன இதை கூட நம்ம வெட்டி எடுக்க முடியாது, ஒரு 2 குடம் தண்ணி கூட மல்ல முடியாது. எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். இன்னும் ஒரு சில காலகட்டங்கள் போயிடுச்சுன்னு அவன் தான் எல்லாம் அப்படின்னு வந்துடுச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாப்புல, நீங்கள் வந்து புதுசாக போர் போடணுன்னா கவர்மெண்ட்டிட்ட பர்மிஷன் வாங்கக்கூடாது, என்கிட்ட தான் வந்து பர்மிஷன் வாங்கணும், என்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கினா மட்டும்தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, போர் போடணும் அனுமதி கொடுப்பேன். இந்த ஊரில் வந்து நீ போர் போடணும்னு கேட்டேன் அப்படின்னா நான் கணக்கு பார்ப்பேன், சூயஸ் நிறுவனம் கணக்கு பார்ப்பான். இந்த ஊரில் ஏற்கனவே வந்து மக்கள் இவ்வளோ மக்கள் தான் இருக்கிறாங்க,
இந்த மக்களுக்கான தண்ணீர் தேவை அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது? ஒரு 1,00,000 லிட்டர் இருக்குது அப்படின்னா, இப்போ நீ போர் போட்ட அப்படின்னா, ஒரு நாளைக்கு நீ வந்து ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா ஒரு 1000 லிட்டர் எடுக்கிற அப்படின்னா, அந்த மக்களுக்கு தண்ணி பத்தாமல் போயிடும். அதனால் நீ இந்த ஊரில் நீ போர் போடக்கூடாது. நீ வேணால் வேறு ஊரில் போய் போர் போட்டுக்கோமா. ஏன் என் வீட்டுக்கு தான் நான் போர் போட முடியும், நான் எப்படியா பக்கத்து வீட்டுக்கு போய் வேற வீட்டுக்கு போட்டு கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒத்துக்க மாட்டோம். இந்த மாதிரி நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக படாது. ஒருவேளை பறிக்கப்படலாம் ஒரு சில ஆண்டுகள் கழித்து. அப்படிலாம் நடக்கும் பொழுது அன்னைக்கு நம்ம நினச்சி பார்ப்போம் சீமான் அண்ணாவை. சீமான் அண்ணா என்ன சொன்னார்? குடிநீர் விற்பனைக்கு கிடையாது அப்படின்னு சொன்னாரா? இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்க? குடிநீர் விற்பனைக்கு கிடையாதுன்னு சொன்ன சீமான் அண்ணா தான் மக்கள் விரும்பலை. இன்றைக்கி ஆட்சிக்கு வந்திருக்கிறவங்க குடிநீரையே விற்கிறவனை தான் கொண்டு வந்து ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்குறாங்க, ஒரு 1000 கோடி ரூபா கான்ட்ராக்டு. இதில் சூயஸ் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான நிறுவனம், தப்பான நிறுவனம்லாம் சொல்லலை. ஒருவேளை இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா அப்போ உங்களுக்கு சீமான் அண்ணாவோட அருமை புரியலாம். இல்லை எங்களுக்கு அப்பயும் புரியல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? இந்த சூயஸ் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க உலகளாவிய அளவில். அந்த நிறுவனம் தான் வந்து இப்போ கால் பதிச்சிருக்கிறாங்க. நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆளுங்க, பெரிய பெரிய முக்கியமான ஆளுங்களாக இருக்கிறாங்க. அதனால வந்து இவங்க உடனடியாக கால் பதிக்க முடியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாராளமாக முடியும். அவங்களால ஆட்சி செலுத்த முடியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாராளமாக ஆட்சி செலுத்த முடியும். எல்லாத்துக்குமே ஒரு பிளான் இல்லாமல் உள்ளாடி வந்துருப்பாங்க. 1000 கோடி ரூபா செலவு பண்ணி உள்ளாடி ஒருத்தன் வரான் அப்படின்னா, ஒரு டெண்டர் எடுக்கிறாங்க அப்படின்னா பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இல்லாமல் வருவாங்களா? நாம் இன்றைக்கி வந்து ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணோன்னா கூட ஒரு 2 லட்ச ரூபா பணம் போடுறதுக்கு யோசிப்போம். 2 லட்ச ரூபா போடுறோம், அதை எப்படி எடுக்கிறது, என்ன கொண்டு போகிறது, இதை எப்படி கொண்டு போகிறதுன்னு சொல்லி இவ்வளோ யோசிக்கிறோம். அவன் வந்து சாதாரண ஆள் கிடையாது. ஏற்கனவே உலகம் பூராம் போய் அதை பண்ணி இதை பண்ணி எம்எல்எம் கம்பெனி மாதிரி அங்கே போய் அதை பண்ணுறது, இங்கே போய் இதை பண்ணுறது, எங்கே போய் எதை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணி அனுபவம் வாய்ந்த ஒரு நபர். அவன் இங்கே வரும்போது என்ன பண்ணுவான்? சரி ஓகே இதை வேணால் நம்ம ட்ரை பண்ணலாம், ஓகே இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து செஞ்சுட்டு இருக்கிறான். ஒருவேளை மக்களுக்கு இது பாதிப்பாகவும் அமையலாம், அல்லது ஒரு நல்லதாகவும் அமையலாம்.